தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா என்னாச்சு? ஏன் தடுமாறுறீங்க? என்னாச்சு? ஹலோ, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஹலோ, இங்க பாருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. ஓகே 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 உட்காருங்க. ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி இருக்கீங்க? ஏங்க, இங்க பாருங்க. ஹலோ, கண்ணை துறங்க, கண்ணை துறங்க. ஷூ வாங்கிட்டாங்க போலங்க. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ஆட்டோ 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 ஆட்டோ, ஹாஸ்பிட்டல் போகணும். கூட்டிட்டு வாங்க சார். வா. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. அஞ்சலி வந்ததும் பணத்தை எடுத்ததை பத்தி சொல்லுவான்னு இவன் நினைச்சிட்டு இருக்கான். அவ எப்படி சொல்லுவா? அவளுக்கு தான் எதுவுமே தெரியாதே. எப்படியோ புகைச்சல் ஸ்டார்ட் ஆக போகுது. கார்த்திக், நீங்க இப்ப வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், நீங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு லேட்டு? அதுவா, பாத்தீங்களே எவ்வளவு பர்ச்சேசிங் பண்ணிருக்கோன்னு. ஒரு கடையா ஏறி இறங்கறதுக்குள்ள இடுப்பே உடைஞ்சிருச்சு. ஆமா மாப்ள, ஒரு கடையில புடவை நல்லா இருந்ததுன்னா பிளவுஸ் மேட்சிங் நல்லா இல்ல, கலர் நல்லா இருந்தா புடவை டிசைன் நல்லா இல்ல. எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி வாங்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோம் மாப்ள. ஆமா, இதெல்லாம் கொடுத்து வச்சிடலாம். வா. டிரான்ஸ்ஃபர் பண்ண பணத்தை பத்தி எதுவும் சொல்லாமையே போறா. ஏன் அஞ்சலி நில்லு. ஆமா, ஏன் இப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? இங்க பாரு, சும்மா தெரியாத மாதிரி பேசாத. என்கிட்ட சொல்லாம நீ இப்படி செய்யலாமா? ஃபைட் ஸ்டார்ட் ஆக போகுது. என்ன மாப்ள, என்ன விஷயம்? இங்க பாருங்க, நீங்க பேசாம இருங்க. சொல்லு அஞ்சலி, நீ சொன்னா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம செஞ்சிட்டியே. ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு. ஓ, உங்ககிட்ட சொல்லாம ஷாப்பிங் போனது கேக்குறீங்களா? அதுக்கு தான் இவ்ளோ கோவமா? இல்ல, அது இல்ல. சாரி கார்த்திக், திடீர்னு நானும் அம்மாவும் ப்ரோக்ராம் போட்டுமா, அதான் சொல்லாம கொள்ளாம போயிட்டோம். சாரி. ஃபோன் பண்ணலாம் நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். சாரி. அது எப்படி திடீர்னு ப்ரோக்ராம் போடுவீங்க? நிறைய பொருள் வாங்க வேண்டி இருந்துச்சு, அதான் இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு கிளம்பிட்டோம், அவ்வளவுதான். அதத்தான் என்கிட்ட சொல்லிருக்கலாமேன்னு கார்த்திக் கேக்குறான். என்ன பேசுறீங்க நீங்க? மாப்ள போனதுக்கு அப்புறம் தானே நாங்க ஷாப்பிங் போலான்னு முடிவு பண்ணோம். கார்த்திக், நீங்க வரதுக்குள்ள வந்துடலாம் தான் போனோம், ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, இனி எது செஞ்சாலும் உங்ககிட்ட கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே? அப்போ இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டியா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றும் புரியலையே. இந்த திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பணம் எல்லாம்? ஓ, ஷாப்பிங் பண்ணதுக்கு பணம் எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறீங்களா? இருங்க, பில் எடுக்கிறேன். இங்க பாரு, பில் எதுக்கு தேடுற? எவ்வளவு செலவாயிருக்கும் நான் சொல்லட்டுமா? எப்படியும் 1 லட்சம் ஆயிருக்குமே. ஆமா மாப்ள, எப்படி இப்படி கரெக்டா சொல்றீங்க? பட்டு புடவை, நகை, அது இதுன்னு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் வந்துருச்சு. அவ்வளவு பணம் உங்ககிட்ட எது? அது என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் அம்மா கொஞ்சம் கொடுத்தாங்க, அதை வச்சுதான் செலவு பண்ணோம். சிந்தாமணி கிட்ட பணம் இருந்துச்சா? ஆச்சரியமா இருக்கே. என்ன சிந்தாமணி, புருஷன் வெறும் கையோட துரத்திட்டான்னு சொன்னேன், அப்புறம் எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சு? அது அவருக்கு தெரியாம நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஓஹோ, சரி சரி. தெரியாம மறைச்சு வச்சிருந்தாளாம்.
உனக்கு புத்திசாலி மாமியார் தான் கிடைச்சிருக்காங்க கார்த்திக். சரி கார்த்திக், ஒரே அசதியா இருக்கு, நான் போய் குளிக்கிறேன். சரியா கார்த்திக்? அஞ்சலி நில்லு. ஓ, வாங்கின திங்ஸ் பாக்கணுமா? உள்ள போய் வைக்கிறேன், வாங்க வந்து பாருங்க. நீ வாமா வா. போலாம். அஞ்சலி அஞ்சலி ஏய், நீயும் அஞ்சலி கிட்ட பணத்தை பத்தி எவ்வளவோ கேட்டு பார்த்த, ஆனா அவ பிடி கொடுக்காமலே போறா பாத்தியா? நீ அஞ்சலிக்காக உன்னோட அம்மா, அண்ணன், அண்ணின்னு எல்லாரையுமே எதிர்த்து நிக்கிற. ஆனா அவ என்னடான்னா தன்னோட அம்மா தான் பெருசுன்னு பணத்தை உனக்கு தெரியாம அனுப்புறா. அப்பாவியான உன்ன முதல்ல கௌதமும் இலக்கியாவும் ஏமாத்த பார்த்தாங்க. இப்போ உன் பொண்டாட்டி ஏமாத்த ஆரம்பிச்சிருக்கா. ஆரம்பத்திலே உஷாராரு, அவ்வளவுதான் சொல்லுவேன். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.